இப்போ இருக்கிற இடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டுங்க. கரெக்டாக அந்த இடத்துல தான் இருக்கும். இந்த பலகை வந்து ஐயா வந்து துவக்கி வைத்தார், அம்மா வந்து துவங்கி வச்சாங்க. இப்போது எல்லாமே கிளம்பாக்கம் போயிடுச்சு. காரணம் என்னென்னா, மக்களோட கருத்து என்ன சொல்ல வராங்கன்னா, நான் நிறைய பேர்கிட்ட கேட்ட கருத்து என்ன சொல்ல வராங்கன்னா, சார் அந்த கோயம்பேட்டில் புரட்சி தலைவர் பேர் இருக்கக்கூடாது, புரட்சி தலைவி பேர் இருக்கக்கூடாது, அங்கே அதை எடுத்தாச்சுன்னா அந்த பேர் மறைஞ்சிரும், அதனால் இங்கேருந்து அங்கே கட்டியிருக்காங்க. ஆனால் இது அவசியமான சிட்டிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பஸ் ஸ்டாண்ட், பெரிய பஸ் ஸ்டாண்ட் சிட்டிக்குள்ளே இருக்கணும். ஏன்னா சிட்டிக்குள்ளே வந்தாங்கன்னா அங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகி ஒரு 30 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் போகிறவங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ஆனால் கேளாம்பாக்கத்துலேருந்து சிட்டிக்குள்ளே வரும்போது 50 கிலோமீட்டர், குறைஞ்சது 50 கிலோமீட்டர் இங்கே வரதுக்கு ஆகும். அப்போது எவ்வளோ சிரமப்படுவாங்க. இதில் நிறைய கதை இருக்குங்க. வாங்க உள்பேடு உள்ளே வந்துட்டோம். பரபரப்பாக இயங்கக்கூடிய இந்த பேருந்து நிலையம், லோக்கல் சிட்டி பஸ்லாம் நிற்குது. ஆனால் இந்த ஒரு பரபரப்பாக இயங்கக்கூடிய இந்த இடம் எத்தனையோ பேருக்கு வாழ்வாதாரங்க. எத்தனையோ பேர் வந்து வீட்டை விட்டுட்டு எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து குடும்பம் இருக்காது, சூழ்நிலைகள் அது மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த இடத்துல வந்து நைட்டு தங்கிட்டு இங்கே குளிச்சுட்டு காலையில் வேலைக்கு போவாங்க. நைட்டு பார்த்தா ஏகப்பட்ட பேர் படுத்துருப்பாங்க. எத்தனையோ பேருக்கு வாழ்வாதாரம் கொடுத்த இடம் இன்றைக்கி வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு இல்லை, இங்கேருந்து மாறிடுச்சு, அங்கே தான் போய் பயணிக்கணும்னும் போது எவ்வளோ கஷ்டமான இடங்கள் பார்த்தீங்களா. எத்தனை பேர் வாழ்வாதாரங்க, எத்தனை கடைகள், எத்தனை பேர் உயிரோட்டமாக இருந்த இடம் அந்த கோயம்பேடு. இதை மாற்றி என்ன பயன் சொல்லுங்கள். காரணம் எனக்கு தெரிஞ்ச மக்கள் சொல்கிற ஒரே கருத்து, இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து அந்த நேமிங் இருக்கக்கூடாது சிட்டிக்குள்ளே. அதுதான் அவங்க கருத்தா என்னன்னு தெரியல. மக்கள்கிட்ட கேட்போம் வாங்க. இதை பாருங்களேன், இதை பார்த்தேனே ஒரு மகிழ்ச்சி இருப்பாருங்க. புரட்சி தலைவி அம்மா தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களால் தூங்கப்பட்டது. 103 கோடி செலவுங்க. இது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து பார்க்கிங் கிட்டு ஏகப்பட்ட செலவு பண்ணி கட்டி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட கார் பார்க்கிங்காக இருந்தால் இருக்கும், 2 வீலர் பார்க்கிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் என்ன ஆகுதுங்க. ஒருத்தர் வண்டி விட்டுட்டு இது சுற்று வட்டாரத்தில் எல்லா இடத்துலையும் வந்து வேலைக்கு போவாங்க. இது ஒரு சென்டரான இடம். இன்றைக்கி வந்து இது பயன்பாட்டுக்கே இல்லைன்னும் போது பாருங்கள் எவ்வளோ காலியாக இருப்பாங்க, எவ்வளோ பேர் படுத்துருப்பாங்க தெரியுங்களா. இங்கே எல்லாம் விட்டுட்டு காலையில் இங்கே குளிச்சுட்டு வேலைக்கு போவாங்க. தப்பாக சொல்லலை, அவர்கள் நிலை அது மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து தங்குற மக்கள் இருக்காங்க. எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல, க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருந்த இடங்க. இன்றைக்கி விரிச்சோடு ஒரு ஆள் கிடையாது, ஒரு கடை கிடையாது. எத்தனை பேர் வாழ்வாதாரங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா, மீண்டும் இங்கே வந்து பேருந்துகள் இயங்க வேண்டும் அப்படின்னு தான் 99% கருத்து. ஆனால் நீங்கள் ஒரு சர்வே எடுத்திங்கன்னா, இன்றைக்கி கோயம்பேடு இங்கே வேணுமா வேணாமான்னு ஒரு சர்வே எடுத்திங்கன்னா 99 மக்கள் கண்டிப்பாக வேணும், சிட்டிக்குள்ளே ஒரு பஸ் ஸ்டாண்டு வேணும், அங்கேருந்து நம்ம வந்தோன்னா அங்கேருந்து சுற்று வட்டாரத்துக்கு ஒரு 30 கிலோமீட்டருக்கு பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு மக்களை கருதுகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருந்த இடம், இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய இடத்த, எத்தனை பெரிய கிரவுண்டு, எப்படி இருந்த இடம், இன்றைக்கி ஒரு கடை கிடையாது. எத்தனையோ பேருக்கு வாழ்வாதாரங்க, அதுதான் கஷ்டமாக இருக்குது. இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இந்த இடத்துல இப்போ கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போயிடுச்சு. இப்போ நீங்கள் நிற்கிறது கோயம்பேடு. இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு வேணுமா வேணாமா? எதை வச்சு சொல்கிறீங்க? டிராஃபிக் விடுங்க, டிராஃபிக்கை விட்டுருங்க. அதையும் மீறி ஒரு செயல் இருக்குல்ல, எதுக்கு சொல்கிறீங்க? தம்பி, இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இருந்தால் இங்கே வேணுமா வேணாமா? இவர் நார்த் இந்தியன் போல் இருக்குது, அவருக்கு தெரியல. நீங்கள் தமிழா? இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இருந்தால் நல்லா இருக்குமா இல்லையா? நீங்கள் புதுசு. வணக்கம் நண்பரே, வணக்கம். இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வணக்கம். இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வேணுமா வேணாமா? இப்போ நிறைய பேரோட கருத்து என்னென்ன, பயப்படுறாங்க, சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. நம்ம மேலே ஏதோ சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். பாருங்கள் எவ்வளோ கடைங்க. இவங்கெல்லாம் எத்தனையோ டெண்டர் எடுத்து பணத்தை செலவு பண்ணி எவ்வளோ பேரை போட்டு வேலை செஞ்சு எவ்வளோ பேருங்க, எத்தனையோ குடும்பம். இந்த கோயம்பேடு வர அத்தனை வியாபாரிகள், அந்த காய்கறி எடுத்துகிட்டு போகிற வியாபாரிகளாக இருக்கட்டும், அதை சுமை தூக்குற தொழிலாளியாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கு வாழ்வாதாரம் தந்த இந்த கோயம்பேடு இன்றைக்கி வந்து விரிச்சோடி இருக்குன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருந்த இடம் நான் இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி இருக்குது. முன்பதிவு கூடம் எல்லாமே மாறிடுச்சுங்க. இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச கருத்து அந்த ஒரே ஒரு கருத்து தான். இங்கே வந்து இந்த புரட்சி தலைவர் இந்த பேருந்து நிலையம் இந்த நேம தூக்கணும். அரசு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வேணுமா வேணாமாண்ணா?
அண்ணா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வேணுமா வேணாமா? அண்ணா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வேணுமா வேணாமா? இப்போ கீழம்பாக்கம் போயிடுச்சு, இருந்தாலும் சிட்டிக்குள்ளே ஒரு பஸ் ஸ்டாண்டு அவசியம் தேவை. என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்கள். சிட்டிக்குள்ளே இருந்ததுனாக்கா நாலா சைடுலேருந்து வராங்க, அதான் சுற்றி 30 கிலோமீட்டருக்குள்ளே வரவங்க வந்து வண்டி வந்துடுது. கேளம்பாக்கம் போனால் 2 ஹவர் ட்ராவல்ஸ் பண்ணாக்கா வயசானவங்க திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டுக்கு போகணும் வரணுன்னாக்க முடியாது. 10 ஹவர் போயிட்டு இருக்க முடியாது. சாதாரண ஒரு 50 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு கூட என்ன பண்ணுவாங்க, 40 கிலோமீட்டர் போயிட்டு அந்த 50 கிலோமீட்டருக்கு போனோம், அப்போ 100 கிலோமீட்டர் ஆகிடுது. அது ஏன் ஆகுது? அதே இரவு நேரங்களில் நேரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான். கஷ்டம், பஸ்ஸு வராது, நைட்டில் கிடையாது. திடீர்னு ஒரு டெத் ஆகுது, ஒரு நல்ல காரியத்துக்கு போனோம்னாக்கா காலை வேலைக்கு போக முடியாது. நண்பரே, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வேணுமா வேணாமா? உங்கள் கருத்து. வேணும். தம்பி, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வேணுமா வேணாமா? ஏன்னா எல்லாம் கேளம்பாக்கம் போனதுனால மக்கள் கருத்து தான் கேட்குறேன். இவர் நார்த் இந்தியன் தெரியாது, இருந்தாலும் கேட்கலாம். கோடம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எஸ்ஆர் நோ? வேணும். அண்ணா உங்கள் கருத்து வேணுமா வேணாமா? அண்ணா உங்கள் கருத்து பார்த்தீங்களா? அனைவரோட கருத்தும் கரெக்டாக தான் இருக்குது. எல்லாம் வேணும்னு தான் கேட்குறாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வேணுமா வேணாமா? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வேணுமா வேணாமா? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இங்கே வேணுமா வேணாமா? அம்மா சொல்லுங்கள், நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறீங்களா? அதுக்கு உங்களோட கருத்தை தான் கேட்குறேன். பாப்பா, இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கேளம்பாக்கம் போகிறது பெஸ்ட்டா, இங்கே இருக்கிறது பெஸ்ட்டா? இங்கே இருக்கிறதா? நன்றிம்மா. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வேணுமா வேணாமா? இல்லை, உங்கள் கருத்து இங்கே வேணுமா வேணாமா? பார்த்தீங்களா, இங்கே மால் வந்து என்னங்க ஆக போகுது? காசு இருக்கிறவன் வந்து ஆட போகிறான், குடிக்க போகிறான், ஜாலியாக இருக்க போகிறான். இந்த இடத்துல மால் வருதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் தவறாக சொல்ல, வந்தால் தண்ணி அடிக்கிற காசு இருக்கிறவன் தண்ணி அடித்து ஜாலியாக இருப்பான் அந்த மால் வந்தால். இதுதான் பண்ண முடியுமே தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. வாங்க கேட்போம். ஒன்றும் இல்லை, இங்கே கோயம்பேடு வேணுமா வேணாமா? ஏன்னா கேளம்பாக்கம் போயிடுச்சு. இங்கே சார் இங்கே கோயம்பேடு வேணுமா வேணாமா சார்? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இப்போ அங்கே இப்போ கேளம்பாக்கம் போயிடுச்சு. இப்போ இங்கே சிட்டிக்குள்ளே இது வேணுமா வேணாமா? உங்கள் கருத்து சொல்லுங்கள். நீங்கள் இத்தனை வருஷமாக பயணிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அனுபவம் உங்களுக்கு தெரியும். அதுதான் சொல்கிறேன். இங்கே இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இங்கே ஒரு 1 ஹவர் ஆகிடும், 1 மணி நேரம் ஆகிடும் பஸ்ஸில் போகிறதுக்கு. இதுக்கும் அதுக்கு நான் போய் பஸ்ஸை பிடிக்க முடியல. பட் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணி போயிட்டு இங்கே இருந்தால் நல்லது. இங்கே எல்லாம் பெஸ்ட்டு. பாருங்கள், ஐயா சொல்ல வர கருத்து இருந்ததுன்னா ஒரு 30-40 ரூபா அங்கேருந்து நாங்கள் வந்து செலவு பண்ணுறோம். இங்கேயே சிட்டிக்குள்ளேயே இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், நல்லா சௌகரியமாக இருக்கும். எங்கே பார்க்கிங் பண்ணிக்கலாம், வண்டியை விட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு வெளியூருக்கு போவோம், வந்து எடுத்துக்குவோம் அப்படின்றாங்க. எல்லா வசதியும்